அவர்களே, துவக்குவரை நிறுத்திய ரஹ்மத்துல்லா இஸ்மாயில் அவர்களே, ரஹ்மத்துல்லா அவர்கள் அடுத்து சிறப்புரை நிகழ்த்திய ஷாவுலபின் பயிற்சி அவர்களே, பிலால் பயிற்சி அவர்களே, ஷாவுலபின் பயிற்சி அவர்களே, அவர்களே, மேலும் இந்த சிறப்பான ஸ்தாபனத்தினுடைய நிறுவனர் மரியாதைக்குரிய ரஹ்மத்துல்லா மஹமது அவர்களே, வருகைத்திருக்கக்கூடிய கலியக்கூடிய ஆலிமாக்களே, மதரசாவில் பயிலக்கூடிய மாணவியர்களே, மேலான உங்களது பதில் சலாத்தை எதிர்பார்த்து எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹசரத் ஹசரத் அவங்க போன் பண்ணாங்க, இன்னைக்கு சனிக்கிழமை நிகழ்ச்சி இருக்குன்னா. எனக்கு ஒரு சந்தேகம், நம்மளையே கூப்பிடுறாங்க, நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, நம்ம பகுதிக்கு நாம ரஹ்மத்துல்லா மாதிரி ஹஜரத் மாதிரி ஒரு ஆட்களை நம்ம கூப்பிடக்கூடிய லெவலில் இருக்கிறோம். நம்மளுக்கு கூப்பிடுறாங்க, ஒருவேளை பேச்சாளர் யாரும் கரெக்டா அமையலையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் மனசுல. சரி, நிறைய அசத்துமார் இருக்கக்கூடிய இடம், அப்ப எப்படியா போய் பார்த்துருவோம், அசத்துமார்களா போய் பார்த்து சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில தான் வந்திருக்கிறேன். பெரிய ஒரு இதெல்லாம் செய்கிற கிடையாது ஏன்ட்ட, ஆனா மிக முக்கியமான கூட்டங்கள் விளங்குது. ஒரு நிஸ்வாத் மதரசால நான் உஸ்தாதா இருக்கிறேன். அது ஒரு ஹாஸ்டலோட உள்ள நிஸ்வாத் மதரசா. மதரசாவோட பிள்ளைகளை சேர்க்கிறதுக்காக வேண்டி அட்மிஷன் போடுறதுக்காக வேண்டி பெற்றோர்கள் கூட்டிட்டு வருவாங்க. முடிஞ்சா எல்லாருக்கும் சரி சரி, அது ஒரு நாள் இதுவும் காட்டுக்கோங்க. அப்போ மதரசாவுடைய அட்மிஷன்ல எங்க மதரசாவுடைய நாசிர் எடுத்து மருகமாக ஆயிட்டாவர் சல்லிய செலுத்து நாங்க சொல்லுவோம், ஷாவுலமீது செலுத்துன்னு சொல்லி வடகரைக்கிட்ட முக்கியமான ஒரு ஆள். அவங்க வரக்கூடிய பெற்றோர்கள்னு சொன்னா யாரு, அம்மா மரம் கூட்டிட்டு வருவாங்க. ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்க. பேரண்ட்ஸ்ல ரெண்டு பேரையும் சேர்த்துட்டேன், அத்தாவையும் அம்மாவையும் சேர்த்துட்டேன். ஆனா போறது கூட யாருல அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. பேரன் பெற்றோர்கள் கூட்டம், அது பேர் அம்மாமார்கள் கூட்டம். என்ன செய்யலாம் சொல்லிக்கலாம், யாரும் எந்த அத்தாவும் போய் என்ன என் பிள்ளை எப்படி படிக்குது அப்படின்னு யாரும் கேட்கறதுனா இல்ல. அவங்க அத்தா மாதிரி என்ன விளங்கிட்டாங்கன்னு சொன்னா அதை அவ பார்த்துக்கிடுவாங்க, அது அவ பாடு அப்படின்னு சொல்லி அவங்க ஒதுக்கிடுவாங்க. அம்மா மரம் வருவாங்க. அப்ப அந்த அம்மாவையும் அந்த பிள்ளையும் வச்சு அதுக்கு கேட்பாங்க, எந்த ஊரு எவ்வளவு ஹாஸ்டல் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ஊரா கேட்டு கடைசியில் அசத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, இந்த பிள்ளைய ஏன் ஓத வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த பிள்ளைய கூட்டு வந்த பிள்ளைய ஏன் ஓத வைக்கணும்னு நினைச்சீங்க. அதுல ஒவ்வொரு ஆளும் ஒரு பதில் சொல்லுவாங்க. அது மிகுடமா சொல்றது என்னன்னு சொன்னா, என் புள்ள ஒரு ஆலிமாண்டு பட்டம் வாங்கிடுச்சுன்னு சொன்னா, பள்ளியாண்டு பட்டம் வாங்கிடுச்சுன்னு சொன்னா, ஒரு கல்யாணத்துல சொல்லிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அது பேரப்பட்டு ஃபாத்திமா ஆலிமா அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை சொல்லும் போது ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிபிகேஷன். என் பிள்ளைக்கு கருத்து, என் பிள்ளை ஒரு ஆலிமான்னு சொல்லிக்கிறத எனக்கு ஒரு குவாலிபிகேஷன். மாப்பிள்ளைக்கு இப்ப எப்படி கேட்கிறாரு, பிள்ளை என்ன படிச்சிருக்கு, என்ன ஓடி இருக்கு, இது மாப்பிள்ளை ஒரு கேள்வி, மாப்பிள்ளையோட தரப்புல ஒரு கேள்வியா வைக்கிறாங்க. அப்போ அந்த கல்யாணத்துக்கு உண்டான ஒரு தகுதியா இருக்கட்டும். அதனால எப்படி ஒரு ஆலிமா வச்சுன்னு சொன்னா வர்ற மாப்பிள்ளை எப்படி ஓதி இருக்குன்னு சொல்லிக்கலாம் இல்லையா. அதனால நான் ஆலிமாவுக்கு ஓத வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அது வெள்ளந்தியான பேச்சு, மனசுல என்ன இருக்கோ அதை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதே மாதிரி சில பேர்கள் சொல்றது, என் பக்கத்து வீட்டு பிள்ளை ஓது, ஏமா உன் பிள்ளை ஓத வைக்கிறீங்கன்னு கேட்டா பதில், எங்க பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை என்ன செய்யுது,
போகுது. ஏன் பிள்ளை மட்டும் என்ன குறைஞ்சதா? அப்ப என் பிள்ளை என்ன செய்யணும்? போத போகணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன போத கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் என்ன செய்வாங்க. என் அண்ணன் மோக ஆலிமா, என் பிள்ளை என்ன செய்யணும்? ஆலிமாவாக ஆகணும் அப்படி ஒரு நோக்கம். சில பேர் என்ன செய்யறது, அசத்து அவங்க வெளிநாட்டுல இருக்கிறாங்க, நான் வெளியில எங்கேயாவது போயிடுவேன், வீட்டுல புள்ள மட்டும் தனியா இருக்குது, வீட்டுல புள்ள தனியா இருக்குது. அப்போ ஒரு மதரசால கொண்டாந்து விட்டுட்டோம்னா புள்ள எப்படி ஆயிடும்? எப்படி டெக்னிக்கு பாதுகாப்புக்காக என்ன இருக்கு, என் பிள்ளைய கொண்டு வந்து மதரசாவை கொண்டாந்து அது ஹாஸ்டல்ல இருக்கு. சில டேஸ் காலம் அப்படி சொல்லுவாங்க, ஏமா பிள்ளைய கொண்டாந்து ஓத வைக்கிற அசத்து, நான் அங்கிட்டு போக வேண்டி இருக்குது, வீட்டுல ஆம்பளை ஆள் யாரும் கிடையாது, மதரசாண்டா +2 வரைக்கும் பிள்ளை படிச்சிருச்சு, அதுக்கு வீட்டுல தனியா நினைச்சுக்கிட்டு இருக்கணும், உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். மதரசாண்டா போயிட்டு நினைச்சிடும் வந்துடும். சில பேர் சொல்றது அசத்து ஏதாவது பிள்ளை தெரிஞ்சுக்கிட்டுமா, தொழுக விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டுமா அப்படின்னு சில பேர் தான் ரொம்ப அரிதிலும் அரிதுதான் என் பிள்ளை ஒரு ஆலிமாவாக ஆகி 4 பேருக்கு குர்ஆனை சொல்லி கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிமா. இன்னைக்கு ஆலிமாக்களது எண்ணிக்கை அதிகம், முபல்லிகாக்களது எண்ணிக்கை அதிகம், ஆனா சேவை செய்யக்கூடிய ஆலிமாக்களது எண்ணிக்கை ரொம்ப 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 எத்தனை ரொம்ப நாள் போடுதலாம், அவ்வளவு கம்மி. அந்த அடிப்படையில ஒரு மதரசாவில பணியாற்றக்கூடிய ஆலிமாக்கள் என்று நீங்கள் வந்து அமர்ந்திருப்பதே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி. காரணம் என்ன சொன்னா, நிறைய பேர் ஆலிமா பட்டம் வாங்குறாங்க, ஆனா ஆலிமா பட்டம் வாங்கிட்டு அதுக்கு பின்னாடி குர்ஆன் ஒரு 10 பிள்ளைகளுக்கு ஓதி கொடுப்போம் என்று வரக்கூடியவர்கள் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. அப்படியே சில பேர் வந்தா அவர்களது மிக முக்கியமான ஒரு காரணியாக பொருளாதாரம் இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குது, அவங்க கொஞ்சம் ஓதி கொடுத்தோம்னு சொன்னா ஒரு சின்ன வருமானம் வரும். அதுவும் நம்ம ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல, அல்லாஹ்வுத்தாலா அதன் மூலமாக 2 பிரயோஜனங்களையும் தந்துடுறான். ஆனா இங்க வரக்கூடியவர்கள் சேவையாற்றக்கூடிய நிலவரம் என்ன, நமக்குள்ளார பேசிக்கிட்டு இருக்கோம், நமக்குள்ள பேசுறதுனால இந்த செய்திகளை துவக்கமாக பகிர்ந்து, ஆனா அந்த அடிப்படையில் நீங்க மதரசாவினுடைய உஸ்தாதிகளாக இருக்கிறதே இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையிலேயும் மிகப்பெரிய விஷயம். அல்லாஹ்வுத்தாலா உங்களது பணிகளை கபூல் செய்ய வேண்டும், உங்களது துன்யாவினுடைய காரியங்களை அல்லாஹ் சிறப்பானதாக பரக்கத்து நிறைந்ததாக ஆக்கி வைக்க வேண்டும். இங்கே நீங்க பணி செய்யக்கூடிய மகத்தான நற்கூலி அல்லாஹ்வுத்தாலா நாளை மறுவுலகத்திலேயும் உங்களுக்கு தர வேண்டும் என்று நல்ல துஆவை செய்ய கடமைப்பட்டிருக்கு. முதல்ல ஒரு ஆலிமா அப்படிங்கிறவங்க நாம எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்தை பெற்றுட்டோம் அப்படிங்கிறத நம்ம விளைவிக்கிறோம். இப்ப டாக்டருக்கு ஒரு கௌரவம் இருக்கு, ஒரு அசல் சொன்ன மாதிரி ஒரு கெத்து, நான் டாக்டர், நான் போலீஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அதே மாதிரி ஒரு பெருமைப்பட்டு கொள்ள தக்க ஒரு தகுதிதான் ஒரு ஆலிமாவாக இருப்பது. ஒரு ஆலிமா என்பது அது ஒரு சிறப்பான ஒரு தகுதி. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆலிமாவாக இருந்து நீங்கள் சில பிள்ளைகளுக்காவது குர்ஆனை சொல்லிக் கொடுக்கிறது, நபியினுடைய வார்த்தையில் எப்படிப்பட்ட உயர்வான வார்த்தைகள் உங்களை புகழ்கிறார்கள் என்று சொன்னால், கைருக்கும் உங்கள ரொம்ப சிறந்தவங்களே வந்த அல்லமல் குர்ஆன் அல்லமா, குர்ஆனை தானும் கற்று பிறர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் உங்களில் சிறந்தவர்கள். அப்ப ஒரு மருத்துவரை விட, ஒரு வழக்கறிஞரை விட, ஒரு பொறியாளரை விட அவன், ஆனா நாம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன பெருசா ஒரு ஆலிமான்னு போயிட்டு 10 பிள்ளைகளுக்கு ஓதி கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். ஆனா நபியினுடைய பார்வையில் நீங்கள் தான் ஆக சிறந்தவர்கள் என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்கிறார்கள் என்று சொன்னால், அப்ப அல்லாஹ் தஆலா அந்த தகுதியில நம்மளை வச்சிருக்கிறான், ஒரு சிறப்பான தகுதி நமக்கு இருக்கிறது என்பதை முதலில் ஆலிமாக்கள் உள்ளத்திலே நன்கு பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் செய்வது, உங்களது தகுதி என்பது, உங்களது பணி என்பது சாதாரணமானது அல்ல, அது மிக உயர்வானது என்கின்ற ஒரு சிந்தனை உங்களுக்கு கல்வியில இருந்தால் மட்டும்தான் இந்த பணியை இன்னும் ஆர்வத்தோடும் இன்னும் சிறப்பாகவும் உங்களால் செய்ய முடியும். வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக.
அருமையான சகோதரிகளே, அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ்வுக்கு ஒரு மீட்டிங், ஃபர்ஸ்ட் மீட்டிங். அவங்க வெளியூருக்கு புறப்பட்டு போய்கிட்டு, சொந்த ஊருக்கு புறப்பட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. போகின்ற வழியில தான் ஒரு இடத்துல ஒரு நெருப்பை பார்க்கிறாங்க. நெருப்பை பார்க்கின்ற போது சொல்றாங்க, அங்க என்னவோ நெருப்பு இருக்குது, அதை போய் பார்த்தோம்னா அங்க நெருப்பை பத்த வைக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட விசாரிச்சுக்கலாம், எந்த ரூட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கலாம் என்பதாக அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போனா அங்க அல்லாஹ் அவர்களிடத்துல பேசலாம். அப்படித்தான சம்பவம் எல்லாருக்கும் தெரியுங்களா? இல்லையா? தெரியும். சரி. அப்போ அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் மூசாவிடத்துல கேட்ட முதல் கேள்வி, வமா தில்க பியமீனிக யா மூசா, வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே உங்க கையில என்ன இருக்குன்னு அல்லாஹ் கேட்டான். அல்லாஹ்வுக்கு தெரியாதோ? கையில என்ன இருக்குன்னு அல்லாஹ்வுக்கு தெரியாதா? அல்லாஹ்வுக்கு நல்லாவே என்ன செய்யும், தெரியும். அப்படிதானேங்க? சரி, நோட்ஸ் எடுக்காங்க, இதுல ஒண்ணுமே இல்லையா என்ன சொன்னதில்ல. சரி, இருந்தாலும் ஆர்வமா எடுக்கிறீங்க, அல்ஹம்துலில்லாஹ். வமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே உங்க கையில என்னன்னு அல்லாஹ் தஆலா கேட்டான். அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். இவன் மூசா நபி சொன்னாங்க, காரஹிய அசாய, இது என்னுடைய அசா, கைத்தடி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கைத்தடியை வச்சு கீழே ஊனி அதை நான் சாந்திக்கிடுவேன், இதை வச்சு நான் இலை தழைகளை பறித்து போடுவேன் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த கம்பை வச்சு என்னென்ன செய்யலாம் என்பது அவங்க மனசுல என்ன விளங்கியிருக்காங்களோ அதை சொன்னாங்க. இந்த கம்பை வச்சு ஒரு இலை தழைகளை பறிச்சு போடலாம் அப்படிங்கிற அளவுக்கு இது பயன்படும் அப்படின்னு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கம்பியினுடைய பிரயோஜனத்தை சொன்னாங்க. இப்ப அல்லாஹ் சொன்னா, அல்கிஹா யா மூசா, அந்த கம்பை நீங்க கீழே போடுங்கன்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொன்னான். கீழே போட்டவன அந்த கம்பு என்னவா மாறிச்சு, பாம்பா மாறிச்சு. இதுக்கு முன்னபடி அப்படி பாம்பா மாறிச்சா அந்த கம்பு? அப்படி மாறிச்சுன்னா அந்த கையில வச்சிருக்க மாட்டாங்க. பாம்பா மாறினவன ஹஜ்ரத் மூசா நபி செஞ்ச வேலை என்ன, அப்படி பேக் அடிக்கிறாங்க, ஒரு ஓட்டத்தை பிடிக்க பாக்குறாங்க. பாம்புன்னா படையும் நடுங்கும். இப்ப ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கீழே பாம்பை பார்த்த உடனே அவங்க வச்சிருந்த கம்பு இதுவரைக்கும் அவங்க பயன்படுத்துறது, அந்த கம்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு தஃசீர்ல எழுதும் போது அவங்க மாமனாரு போகும்போது கொடுத்து விட்டாங்க. ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்கல்ல, அவங்க மாமனாரு ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க போகும்போது இந்த கம்பை கையில எடுத்துக்கோங்க, வச்சுக்கோங்க. சரி, ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இந்த கம்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வழியில வந்ததுதான் இந்த கம்பு அப்படின்னு சொல்லி தஃசீர்ல எழுதுறாங்க. இது சொல்லிக்கிட்டு இருக்கும் போது மதரசாவில் ஒரு பையன் கேட்டான், இப்ப அந்த கம்பு எங்க இருக்குன்னா, தெரியலப்பா, இப்ப அந்த கம்பு எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா நல்ல கேள்வி, எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. இப்ப அந்த கம்பு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பாம்பா மாறின உடனே பேக் அடிக்கிறாங்க, பின்னால வராங்க. இப்போ அல்லாஹ் தஆலா அந்த கம்பை எடுங்க, எதை, பாம்ப எடுங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஒரு உரையாடல் செஞ்சிச்சு, நடந்துச்சு. இப்ப இந்த கம்பை வச்சு அவங்க என்னென்ன சாதனை எல்லாம் பண்ணாங்க, இதை ஒண்ணு ரெண்டு சொல்லுங்களேன். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கடலை பிறந்துட்டாங்க சொத்து, ஏங்க அந்த கம்பை வச்சு கடலை பிறந்துட்டாங்கன்னு சொன்னா அந்த கம்புக்கு அல்லாஹ்வுல எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள வச்சிருக்கிறான். ஆனா முதல்ல அந்த கம்பை பத்தி ஹஜ்ரத் மூசாவினுடைய மதிப்பீடு என்னவா இருந்துச்சு? ரமதுல இருந்து ஒரு கட்டளை இருக்காவ, மனிதனுடைய மதிப்பீடு, மனுஷன் எப்படி பார்க்கறான்னு ஒரு கட்டளை இருக்கிறார். மனிதனுடைய மதிப்பீடு, ஹஜ்ரத் மூசாவினுடைய மதிப்பீடு எப்படி இருந்துச்சு? அது ஒரு சாதாரண கம்பு, இறவரையில என்ன செய்யலாம், பறிச்சு போடலாம். ஆனா அந்த கம்புக்குள்ள எவ்வளவு பெரிய ஆற்றலையும் அற்புதங்களையும் அல்லாஹ் வைத்திருந்தான். இது போலத்தான் ஆதிமாட என்ன விளங்கிட்டோம், நம்ம ஏதோ காரமான கொஞ்சம் ஓதி கொடுக்கலாம், அவ்வளவுதான். ஒரு நாள் பட்டமளிப்புல இருக்கும், அவன் குடும்பத்தோட வந்து பட்டத்தை வாங்கிட்டு போட்டோவை எடுத்துட்டு சந்தோஷமா போயிடும். அதுக்கு எடுத்து அந்த சனதை ஒரு ஃப்ரேம் போட்டு வீட்டுல மாட்டி, அவ்வளவுதான். அதை வச்சு வேற என்ன செய்ய முடியும்?
அருமையான சகோதரிகளே, மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கம்பு எத்தகைய அற்புதங்களை செய்ததோ அதை தாண்டி அற்புதங்களை செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தஆலா இந்த ஆலிமா என்கின்ற அந்த தகுதியை அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்பதை ஆரம்பமாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மால் என்ன செய்ய முடியும்? இந்த ஆலிமாவாக இருக்கக்கூடியவர்களால் எதையும் செய்ய முடியும், எதையும் செய்ய முடியும் என்பதை முதல்ல நாம நல்ல விளங்கிக்கிறோம். இந்த சமுதாயத்துல உள்ளவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்க? ஒரு சாதாரணமான ஒரு எண்ணத்துல பாக்குறாங்க. அது நம்மளுக்கு அந்த வருத்தம் உண்டு. அதாவது நம்ம என்ன ஆலிம்சாமார்கள், என்ன ஆலிம்சான்னு பள்ளியாசல அசரத்துனா என்ன, அவர் தொழா வைப்பாரு, 10 பிள்ளைகளுக்கு ஓதி கொடுப்பாரு, அவ்வளவுங்க. சமுதாயத்தில் உள்ளவர்கள் அப்படி நினைக்கலாம். ஆனால் நம்முடைய பொறுப்பும் இந்த ஆலிமா என்கின்ற தகுதியும் மிக பெரியது என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அதாவது வரலாற்றுல முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லி ஒரு இமாம், ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மாணவர், சாஹிபைன்னு சொல்லி ஹனஃபி மத்ஹப்ல சொன்னாங்கன்னு சொன்னா இமாம் அபு யூசுப், இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அந்த 2 வரைக்கும் சொல்லுவாங்க. அதுல இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு வெளியூருக்கு போறாங்க. வெளியூருக்கு போகும்போது அவங்க கடுமையான தாகத்துல அங்க உள்ள ஒரு சர்பத்து கடைக்காரட்ட போய் கொஞ்சம் சர்பத்து கொடுப்பா. அவரு கேட்டாரு, காசு இல்ல. இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, காசு இல்ல, ஆனா நீ எனக்கு ஷர்பத்து கொடுத்தன்னு சொன்னா உனக்கு ஏதாவது ஒரு மசாலா ஒரு மார்க்க சட்டத்தை உனக்கு நான் சொல்லி தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கடைக்காரன் ஒரு பதில் சொன்னான், உன் சட்டத்தை வச்சு நான் என்ன செய்யாது போயாங்க. முகமது ரஹ்மத்துல்லாஹி ஒன்னும் சொல்லல, சரி வந்துட்டாரு. அதுக்கு பின்னாடி அந்த கடைக்காரருடைய வாழ்க்கையில ஒரு நிகழ்வு, அவருடைய மகள், அந்த மகளுக்கு நிக்காக நெருங்குகின்ற போது மகள் மீது உண்டான பாசத்தில் அந்த கடைக்காரர் சொன்னாரு, என் பிள்ளைய நிக்காக முடிச்சு அவருடைய கணவருடைய வீட்டுக்கு அனுப்பும் போது இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த ஒரு பொருளை பரிசா கொடுத்துட்டேன், என் பிள்ளைய நான் அனுப்புவேன். அப்படி மட்டும் நான் கொடுக்கல, இந்த உலகத்துல ஆக சிறந்த ஒரு பொருளை என் மகனுக்கு நான் கொடுக்கல, என் மனைவி தலாக்கிட்டார். ஒரு ஆர்வத்துல என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுறாரு. ஆனா தலாக்க பொறுத்தவர்களையும் விளையாட்டா சொன்னாலும் அது நிகழ்ந்துடும். இப்போ நிக்காஹுக்குண்டான நாடு நெருங்குகிறது. அவருக்கு மனசுக்குள்ள ஒரு கலக்கம். அவன் நம்ம என்ன சொன்னோம், இந்த உலகத்திலேயே ஆகச்சிறந்த ஒரு பொருளை என் பிள்ளைக்கு நான் கொடுத்து அனுப்புவோம், அன்பளிப்பா கொடுத்து அனுப்புவோம்னு சொன்னோமே, அந்த பொருள் என்ன, தங்கமா வைரமா எதை கொடுக்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு மனக்குழப்பம். அப்ப நண்பர்கள் ஆளுக்கு ஒண்ணு சொல்றாங்க, தங்கம் பெருசுங்கிறான், ஒரு ஆள் வைரம் பெருசுங்கிறான். அப்ப என்னப்பா செய்ய, ஒருத்தர் சொன்னாரு, அப்பா பக்கத்து ஊர்ல ஒரு ஆலிம்சா இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீ கேட்டன்னு சொன்னா அந்த ஆலிம்சா உங்களுக்கு பதில் சொல்லுவாருப்பா, ஆலிம்சா போய் கேளு. இவர் புறப்பட்டு வாராரு. புறப்பட்டு வந்து பார்த்தா அங்க மதரசால எந்த அசத்து உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஏற்கனவே சர்பத்து கடையில மசாலா வச்சுட்டு போன்னு சொன்னார்லாம், அவர் அங்க உட்காந்துருக்காரு. இப்ப இந்த அசரத்து வந்த ஆளை பார்த்துக்கிட்டா, ஆஹா இவன் அன்னைக்கு நம்ம சர்பத்து கடைக்காரங்களா நம்மள நோஸ் கட் பண்ணி மசாலா தூக்கி போன்னு சொன்னாங்களா, இன்னைக்கு வந்திருக்காருங்க வரட்டும்னு சொல்லி அந்த நபரை கண்டுகொள்ளாமல் இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி பாடம் நடத்திட்டே இருந்தாங்க. பாடம்லாம் முடிஞ்ச உடனே பக்கத்துல வந்து நின்றாரு. அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம். என்ன அப்படின்னா பறக்குது. பக்கத்துல வந்து என்னன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே ஒரு சட்ட விளக்கம் கேட்கணும். என்ன, என் மகளுக்கு நிக்காக வருது, சரி என் மகளை நிக்காக முடிச்சு கணவர் வீட்டுக்கு அனுப்பும் போது இந்த உலகத்திலேயே ஆக சிறந்த ஒரு பொருளை பரிசா கொடுக்கணும்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அப்படி கொடுக்கறன்னு சொன்னா என் மனைவி தலாக்குன்னு வேற சொல்லிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்க. இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இதுக்கு பதில் நான் சொல்றேன், பதில் எனக்கு தெரியும், ஆனா ஒரு 10,000 திர்ஹம் எனக்கு தரணும்னா. 10,000 திர்ஹமா? 10,000 திர்ஹமா? என்னங்க கேக்குறீங்க? ஒரு மசாயில் சொல்லி தர்றதுக்கு ஒரு ஆலிம்சா இப்படியா கேட்கறது? அப்ப இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக வேண்டி 10,000 திர்ஹம் இல்ல,
மார்க்கம்னா என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன, மார்க்க சட்டத்தினுடைய மகத்துவம் என்ன என்று உன் மனமண்டைக்கு வழங்கணும் இல்லையா? அன்னைக்கு ஒரு நாள் உன் கடையில ஒரு சர்பத்து கேட்ட. அந்த சர்பத்துக்கு நீ என்ன சொன்ன? அதான் ஒண்ணு வேணாம், தேவையில்லை, மசாலாவே வேணாம் போன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு உனக்கு தேவைப்படுதா இல்லையா? இன்னைக்கு உனக்கு தேவைப்படுதா இல்லையா? அதனால நீ தந்தாத்தே சொல்லுவோம்னா. கடைசியில் அவர் பார்த்தாரு, மனைவியை பறி கொடுக்க முடியாது, நம்மோடு வாழ்க்கை நடத்தினவங்க, அதனால சரி தர்றேன்னு சொன்னாரு. ஒத்துக்கிட்ட பிறகு இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஒரு குர்ஆனை வாங்கி கொடுத்துருங்க. ஒரு குர்ஆனை வாங்கி, இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த ஒரு பொருள் என்னன்னு சொன்னா அது குர்ஆன் ஷரீஃபை விட வேற எதுவும் தங்கமோ வைரமோ இருக்க முடியாது. நீங்க குர்ஆனை கொடுங்க, அதுதான் இந்த உலகத்திலேயே ஆகச் சிறந்த பொருள் என்று இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி சொல்லி அனுப்புனாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறு உண்டு. எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, மக்களது பார்வையிலே பல நேரங்களில் நாம் ஏளனமாக என்ன விலை என்பதாக பார்க்கப்படலாம். ஆனால் அல்லாஹ்வும் மிக உயர்தரமான இடத்திலே தான் நம்மை ஆக்கி இருக்கிறான். அவர்கள் புரியாமல் இருக்கின்றார்களே தவிர நாம் குறைந்தவர்கள் அல்ல என்பதை ஆலிமாக்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய ஆலிமாக்களே, ஒரு மார்க்க பணியில் இருக்கும் போது ஆலிமாக்களுக்கு என்று சொல்ல வேண்டிய செய்தி என்று சொன்னால், இஹ்லாஸா பணி செய்யணும். நான் சொன்னேன் இல்லையா, எதுக்காக ஆலிமா ஓதலாம்? தோற்றத்தில் நம்ம அப்படி ஓட வந்திருக்கலாம். கல்யாணத்துல நானும் ஒரு ஆலிமான்னு சொல்லிக்கிறோம், என்னுடைய ஒரு மணமகளுக்கு உண்டான ஒரு குவாலிபிகேஷன், ஒரு தகுதியாக இருந்து போட்டு அப்படி சொல்லி வந்திருக்கலாம். ஆனால் இந்த மார்க்க கல்வி கிடைக்க கிடைக்க நம்முடைய போக்கும், நம்முடைய சிந்தனையும், நம்முடைய நீயத்தும் சரியாக ஆகிவிட வேண்டும். மதரசாவுக்கு ஒரு உஸ்தாதா உட்கார்ந்துட்டோமா, இஹ்லாஸை மனமெல்லாம் நிரப்பிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டி நாம் பணி செய்யணும் என்று இருந்தால், இதன் மூலமாக கல்வி கற்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை அடைவார். நமக்கு முன்னால உட்கார்ந்து கல்வி கற்கின்றார்கள் பார்த்தீங்களா அந்த பிள்ளைங்க, அவங்களுக்கு நம்முடைய இஹ்லாஸுடைய உணர்வின் காரணமாக மிகப்பெரிய மாற்றம் அவர்களிடத்திலேயும் வரும். ஓதி கொடுக்கிறோம் ஒண்ணும் மாற மாட்டேங்குது, நாம இஹ்லாஸா இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதனால் மகத்தான மாற்றங்களை நிச்சயம் நாம் உண்டாக்க முடியும். எனவே இஹ்லாஸ் என்பது அது மிக முக்கியமான ஒன்று. அதனால ஹதீஸ் கிதாபுல எந்த கிதாபை திறந்தாலும் சரி, ஹதீஸ் இன்னமல் அஅமாலு, உங்களுடைய எண்ணங்களை கொண்டுதான் உங்களுடைய செயல்கள் அமைவது. நம்ம எண்ணங்களை சரியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆலிமாக்களே, நம்ம அல்லாஹ்வுக்காக பணி செய்வோம். நம்மளால ஒரு 10 பிள்ளைகள் குர்ஆன் ஷரீஃப் ஓதி வரட்டும், அவங்களுக்கு மார்க்க சட்டங்கள் தெரியட்டும் என்பதை அடிப்படையாக வைத்துத்தான் மார்க்க சேவைகளை நாம் செய்ய வேண்டும். நான் ஒரு அதே மாதிரி ஆலிமாக சாதாரணமாக நினைக்கிறவங்க இருக்கிற மாதிரி சில நேரங்கள்ல நான் ஒரு ஆலிமா அப்படி சொல்லி பெருமையா பேசக்கூடிய ஆட்களே என்ன செய்யறது இருக்கு. மதரசாக்கள்ல சில மதரசாக்கள் 10 ஆலிமாக்கள் 15 ஆலிமாக்கள் பணி செய்வாங்க, பெரிய மதரசாக்கள். அப்படி இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆலிமாவுக்கு இன்னொரு ஆலிமாவுக்கு மத்தியில போட்டி, பொறாமை, யாரு பெட்டர், யாரு சிறந்தவங்க. இந்த பிள்ளைகள பாடத்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, அந்த அக்காவுக்கு ஒண்ணுமே தெரியாது, நீங்க கிளப்பி விடுறது. பிள்ளைகளுக்கு மத்தியில பிள்ளைகள் இந்த பிள்ளை அந்த பிள்ளைகிட்ட போய் அந்த பிள்ளை இந்த பிள்ளைகிட்ட சொல்லும். அருமையான ஆலிமாக்களே, நம்ம ஒரு மதரசாவில பணி செய்யும்போது நம்மோடு சக ஆலிமாக்கள் பணி செய்வாங்க. அப்ப அவர்களிடத்துல ஒரு தோழமை உணர்வோடு, நம்முடைய தீன் பணியில நமக்கு துணை நிற்கக்கூடியவர்கள் என்கின்ற உணர்வோடு பணி செஞ்சாச்சுன்னா மதரசா உருப்படும். தமிழ்நாட்டுல மிக முக்கியமான ஊர்ல நடந்த ஒரு மதரசா ஒண்ணுமில்லாம போச்சு. என்னங்க மதரசா, அவ்வளவு பெரிய மதரசா, அவ்வளவு பெரிய ஆலிம்கள்லாம் சேர்ந்து நடத்தினாங்க, இப்ப என்னங்க ஒண்ணுமில்லாம போச்சுன்னு சொன்னா, அந்த பெரிய கருத்து மதரசாவினுடைய பொறுப்பை ஒரு தலைமை உஸ்தாது பீவி வந்தவொடனே கொடுத்தாங்க. அந்த தலைமை உஸ்தாது பீவி மதரசாக்குள்ள, நான் தான் தலைமை உஸ்தாது பீவி, நான் சொல்றத எல்லாரும் கேட்கணும், என்னை பார்த்த மதரசாவே கிடுகிடுன்னு நடுங்கணும் அப்படின்னு சொல்லி மதரசாக்குள்ள நடந்து மற்ற உஸ்தாதர்கள் இந்த உஸ்தாதர்களுக்கு சண்டை போட்டு அது பிள்ளைகளுக்கு மத்தியில பரவி கடைசியில பிள்ளைகளுடைய அக்காமார்களே இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்ககிட்ட ஓதி நம்ம என்னத்தை உருப்பட போறோம்னு சொல்லி நாளுக்கு நாள் அந்த பிள்ளைகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சி மதரசாய் ஒண்ணுமில்லாம போச்சு. பல கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அளவிற்குண்டான இடத்துல எழுப்பப்பட்ட மிக பிரம்மாண்டமான மதரசா அது. ஆனால் இன்று
அவங்க சொல்றாங்க சலுகை முறையில முதல்ல வந்து அந்த மதரசால ஹாஸ்டல் இருக்கிறதா ஃபீஸ், இப்ப சொல்றாங்க ஃபீஸே கிடையாது, வந்து ஓன வாங்க, பெரிய பில்டிங் கட்டிருக்கோம், பெரிய இடமா இருக்குது, வாங்கம்மான்னு சொல்லி யாரும் வர்றது இல்லை. காரணம் என்னன்னு உள்ள போய் விசாரித்து பார்த்தா அங்கு உள்ள ஆலிமாக்களுடைய நடவடிக்கைகளின் காரணமாக பிள்ளைகள் இல்லாம போயிட்டாங்க. ஆலிமாக்களுடைய நடவடிக்கைகள் என்ன, இன்னொரு ஆலிமாக்கும் சண்டை, யார் பெரியவங்க, அதாவது எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னா ஒரு பிள்ளை அந்த பிள்ளைய அட்டன் டைத்துல 2 அக்காவும் கூப்பிடுறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், பாத்துமா அக்காவும் கூப்பிடுறாங்க, மைமூன் அக்காவும் கூப்பிடுறாங்க. இப்போ அந்த புள்ள எந்த அக்காவுக்கு பின்னால போறது, பாத்துமா அக்காவுக்கு கூப்பிட்டு என்ன அக்கான்னு போயிட்டுன்னு சொன்னா மைமூன் அக்கா ஓஹோ அவங்க போயிட்டியா, நீ உன்னைய வச்சுக்கிறேன், எப்படி என் பாடத்துக்கு வரத்தல செய்வேன், உனக்கு என்ன பண்றேன் பாரு. அதே மாதிரி மைமூன் அக்கா கூப்பிட்டு போயிருச்சுன்னு சொன்னா பாத்துமா அக்கா அவ்வளவுதான், நீ வந்து பாரு என் பாடத்துக்கு வந்து வந்த உடனே நில்லு, ஏன் நிக்கணும், நில்லு, நான் சொல்றேன் நீ நிக்கணும், என்னை நீ மதிக்கல. அருமையான சகோதரிகளே, ஆலிமாக்களே, அப்போ நாம மதரசாவில பணி செய்கின்ற போது சக உஸ்தாது பீவிகளிடத்திலே நம்முடைய மாணவிகிட்ட நடக்கிறது, அப்புறம் சக உஸ்தாது பீவிகிட்ட நல்ல முறையிலே நடந்து கொள்கின்ற போதுதான் அந்த மதரசா மென்மேலும் வளர்ச்சி அடையும். அது அல்லாமல் சக உஸ்தாது பீவிகளுக்கு மத்தியிலே போட்டியும் பொறாமையும் இருந்தது என்று சொன்னால் அந்த மதரசா ரொம்ப டவுன் ஆகி ஒண்ணுமே இல்லாம போயிடும். எனவே நாம முதல்ல சக உஸ்தாது பீவிகளை நம்மை போன்ற மற்ற ஆலிமாக்களை மதிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். இது அந்த மதரசா வளர்ச்சி அடைவதற்கு ஒரு காரணமாக இருக்கும். எனக்கு புரியுதுங்களாங்க? சரி, அதுக்கடுத்து பாடத்துல ஒரு ஆர்வம் நமக்கு முதல்ல இருக்கணும். பாடத்துல ஒரு குரானை சொல்லி கொடுக்குறோம். இப்போ சில மதரசாக்கள்ல மக்தப் உஸ்தாது பீவி எடுப்பாங்க, சில உஸ்தாது மல்லிகா பாடம் எடுப்பாங்க, சில உஸ்தாது பீவி ஆலிமா பாடம் எடுப்பாங்க. இந்த ஆலிமா பாடம் எடுக்கக்கூடிய உஸ்தாது பீவி மக்தப் உஸ்தாது பீவியோட மதிக்கிற கிடையாது. அவன் குரானத்தை சொல்லி கொடுக்கா, என்ன பிரியாவ, நான் ஆலிமா வாக்கும், நாங்க வந்து ரியாலு சாலிஹீன் செய்தோம் சொல்லி கொடுக்குறோம், இவங்க நீ என்ன குரானத்தை சொல்லி கொடுக்குற அப்படிங்கிற ஒரு பார்வையில் அருமையானவர்களே. அப்ப இந்த நிலைகளை மாற்றி நாம நடத்தக்கூடிய பாடத்துல நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் தான் நமக்கு முன்னால் பிள்ளைகளை உட்கார வைக்கும், பிள்ளைகள் நம் மீது பாசமாக ஆக்க வைக்கும். நம்முடைய அதிகாரத்தின் காரணமாக பிள்ளைகளை நம்மிடத்தில் இறுக்கமாக ஆக்கிவிட முடியாது. நம்முடைய பாட திறமை சங்கைக்குரிய தீமுக சொன்னாங்க, ஷர்புதீன் அசத்து வடார ஷர்புதீன் அசத்து அவட்டும். ஆனா அந்த அசத்து பக்கத்துல உட்கார்றது பெரிய கஷ்டம், ரொம்ப டெரரான ஆடு. ஆனா மாணவர்கள் எல்லாம் அவர்களது பாடத்தை தேடி போய் உட்கார்ந்து அவர்களிடத்தில் பாடம் கற்பதை பாக்கியமாக கருதுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பாட திறமை, அதை போதிக்கக்கூடிய ஆற்றல். அப்ப நம்மிடத்தில் பாடங்கள் திறமையாக இருந்து அதை போதனைகளையும் மிகச் சரியாக பாடத்துக்கு கரெக்டான டயத்துக்கு வந்துருவாங்க. 8 மணிக்கு பாடம்னு சொன்னா 7:58 டெஸ்ட் எல்லாம் போட்டு கரெக்டா உட்காந்துருப்பாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பாடத்துல இருப்பாங்க. அது சொன்னாங்க, பாக்கியாத்து சாலிகாத்து மதரசாவுல பணி செய்கின்ற ஒரு வருஷத்துல 2 பீரியட் மட்டும் ஒரு வருஷத்துல லீவ் எடுத்திருக்கிறேன், ஒரு நாள் கூட இல்ல, 2 பீரியட் அவ்வளவு கரெக்டா பாடத்துல இருப்பாங்க. அவ பாடத்துக்கு வர்றது சில இடங்கள்ல இந்த ஊர்ல எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியாது, பொதுவா சொல்றேன். சில இடங்கள்ல காலையில மத்த மதரசா 6:30 மணிக்கு தூங்குதுன்னு சொன்னா உஸ்தாபிகள் அப்படியே 6:45 வர்றது, 7 மணிக்கு வர்றது. சில இடங்கள் இங்க எப்படி நினைக்கிறது, கரெக்டா வந்துருவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது சரி 6:30 மணிக்கு வந்தாச்சு இல்லையா, நம்மளை நம்பி பிள்ளைங்க வந்து உட்கார்ந்துட்டு இல்லையா, பாடத்தை என்ன செய்யணும், தூங்கணும். அதை விட்டுட்டு அங்க உட்காந்துட்டு டிவி செல்போன் பாக்குறது, டிவி வாங்கி வாங்குறது, அந்த பிள்ளைகள்கிட்ட கதை பேசிட்டு இருக்குது. இப்படி எல்லாம் நடக்கும் போது அந்த மதரசாவினுடைய கல்வி என்பது கேள்வி. வந்தீங்களா, உங்களுக்கு 6:30 மணிக்கு மதரசா டைமா, காலையில மக்தப் டைமா, 8 மணிக்கு நீங்க ஆலிமா பாடத்தை துவங்கணுமா, நீங்க பிள்ளைகளுக்கு முன்னால வந்து உட்கார்ந்து இருக்கின்ற போது அக்கா கரெக்டா வந்துருவாங்க, அக்கா பாடத்துக்கு வராம இருக்கவே மாட்டாங்க, கரெக்டா பாடத்துக்கு அந்த அக்கா வந்துருவாங்க அப்படிங்கிற உணர்வு உங்களிடத்துல படிக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் வருகின்ற போது பாடம் கரெக்டா இருக்கும்.
அதை விட்டுட்டு அந்த அக்கறைக்கு வரமாட்டாங்களே, வேண்டாம் பந்தயம் வச்சு பாத்துக்கிறோமா, அந்த அக்கா வர்றாங்க இன்னைக்கு வரமாட்டாங்க, உனக்கு 10 ரூபா எனக்கு பாத்துக்கோமா, இப்படி ஆயிடக்கூடாது மார்ச் அப்படி நிலம். கரெக்டா நாம பாடத்துக்கு வந்து வரக்கூடிய பாடங்கள் நம்மளுக்கு என்ன பாடம் போட்டாங்களோ, அதாவதுங்க ரியாலு சாலிஹின் நடத்துறதுலாம் கஷ்டம் கிடையாது, ஹிதாயத்து நபர் நடத்துறதுலாம் கஷ்டம் கிடையாது, தப்சீருல் ஜலாலை நடத்துறது, மிஷ்காத் நடத்துறதுலாம் கஷ்டம் கிடையாது. ஆனா சிறு பிள்ளைகளுக்கு மகரத்தை சொல்லிக் கொடுக்குறோம் பாத்தீங்களா, நம்மளை நம்பி வரக்கூடிய ஒரு 5 வயசு பிள்ளை 6 வயசு பிள்ளைக்கு ஹா ஹா சொல்லிக் கொடுக்குறோம் பாத்தீங்களா, சீன் ஷீன் சொல்லிக் கொடுக்குறோம் பாத்தீங்களா, ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதற்கு அவ்வளவு பொறுமையும் அக்கறையும் இருந்தால் மட்டும்தான் அந்த பிள்ளைங்க வாயிலிருந்து அதை வர வைக்க முடியும். எனவே அந்த பணி பெரும்படியாக நினைக்க வேண்டும். அந்த பணியை செய்யக்கூடியவர்களை மற்ற உஸ்தாதிகள் மதிக்கக்கூடியவர்களாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இவன் என்ன காய்தான் ஓதி கொடுப்பான்னு தெரியாது அப்படிங்கிற லேசா எடுத்துக்கூடாது. நினைச்சிட நான் ரியாது சாலிஹின் எடுக்கிறேன், நான் ஹிதாயத் எடுக்கிறேன், நான் தப்சீருல் ஜலாலைன் எடுக்கிறேன், நான் மிஷ்காத் எடுக்கிறேன் அப்படிங்க நாங்கெல்லாம் பெரிய அந்த அம்மா காய்தா தானே எடுக்குது, எஸ்எல் குரான் சொல்லி, அதுதான் பெரிய காரியம், அதுதான் பெரிய காரியம். அந்த பிள்ளைகளுடைய வாயிலிருந்து அந்த உச்சரிப்புகளை வர வைப்பது, சீனையும் ஷீனையும் பாஃபையும் காஃபையும் வித்தியாசப்படுத்தி அந்த பிள்ளைகளுடைய வாயில இருந்து வர வைக்கக்கூடிய பணி என்பது அது அரும்பணி, அற்புதமான பணி. அருமையானவர்கள், அதற்கு அந்த ஆர்வம் இருக்கணும், அந்த பொறுமை இருக்கணும், அந்த நிதானம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த பிள்ளைங்க வாயிலிருந்து அந்த வார்த்தைகளை சரியா வர வைக்க முடியும். அதே மாதிரி அந்த விஷயங்களை நாம சரியா புரிஞ்சு வச்சிருக்கோம். நாம அந்த உச்சரிப்புகள், அந்த மகரஜிகள் எப்படி என்பதை நாம சரியா புரிஞ்சு வச்சு நாம கரெக்டா ஓத தெரிந்தவர்களாக இருந்து அந்த பிள்ளைகள்கிட்ட ஓதி காட்டி அதை நம்ம பாடம் வாங்குகின்ற போது அது ரொம்ப அற்புதமாகவும் சீக்கிரமாகவும் பிள்ளைங்க விளைவிக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். முதல்ல அக்கா ஓதி காட்டணும், இப்படித்தான் ஓதணும் என்பதை அக்கா ஓதி காட்டி இப்படி சொல்லு என்பதாக பாடத்தை வர வைக்க தெரியணும். அதற்கு நம்மிடத்துல ஆற்றலும் தேவை, கருணையும் தேவை. அந்த கருணை இல்லாமல் அந்த பிள்ளைகிட்ட நம்ம பழக முடியாது. சின்ன பிள்ளைகளா இருக்கும், அந்த பிள்ளைகளுடைய போங்கு சில பிள்ளைகள் டக்குன்னு விளைக்கும், சில பிள்ளைகள் டக்குன்னு விளங்காது. இப்படி உள்ள சூழல்கள்ல அந்த பிள்ளைகிட்ட கருணையோடு நடந்து, தாய்மார்களுக்கு பெண்களுக்கு கருணையை பத்தி நான் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சில இடங்கள்ல நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு சொல்றோம். கொஞ்சம் பாடம் வரலையா, எனக்கு பாடமே வராது, எனக்கு போ அந்த பிள்ளையோட பாடம் கேட்டுக்கோ. நல்லா ஓதுறவங்களுக்கு மட்டும்தான் நான் பாடம் கேட்பேன். புராண சரளமா நான் மட்டும்தான் நீ ஏண்டவா, மத்த பிள்ளைங்க அந்த பிள்ளையோட பாடம் என்பதாக ஒதுக்கி விடாமல் யாரு ரொம்ப கம்மியா இருக்கிறாங்களோ அவங்கள பக்கத்துல வர வச்சு அவங்களுக்கு பாடத்தை ஆரம்பமாக சொல்லி கொடுத்து அவர்கள் மீது தனி கவனம் செலுத்தினால் அந்த பிள்ளைங்க வெகு சீக்கிரமா டெவலப் ஆகி வந்துருவாங்க. அருமையான சகோதரிகளே, இந்த மார்க்கத்தினுடைய மகத்தான வளர்ச்சிக்கு பெரும்படி ஆக்கியவர்கள் சஹாபிய பெண்மணி. சரி முடிச்சிடுறேன். சஹாபிய பெண்மணிகள் குறிப்பாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, பகுதி குர்ஆன்ல உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா, மத்த சஹாபாக்கிட்ட கேளுங்க, மீறி பாதி குர்ஆனில் சந்தேகம் இருக்கிறதா, இந்த ஹுமைராவிடத்தில் இந்த ஆயிஷாவிடத்திலே கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அடையாளம் காட்டினார்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு குர்ஆனுடைய ஞானத்தை தெரிந்து வைத்தவர்களாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்க. வரலாற்றில் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பெயர் முஅல்லிமத்து ஹாதிஹில் உம்மா, இந்த சமூகத்தின் ஆசிரியை என்கின்ற சிறப்பு பெயர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு வழங்கப்பட்டது என்று சொன்னால் அந்த அளவிற்கு மார்க்கத்தினுடைய ஞானத்தை பெற்றவர்களாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்து இந்த மார்க்கத்திற்காக அரும்பணி ஆற்றியவர்கள். மார்க்கத்தினுடைய பெண்களுக்கு தேவையான அத்தனை சட்டங்களும் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாகத்தான் இந்த சமூகத்திற்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு ஆலிமாக்களது பங்கு எத்தனை மிக பெரிது என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய செய்தியின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, ஒரு குறிப்பிட்ட ஒரு சுருக்கமான நேரத்துல ஒரு சில செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு நாம கொண்டு வந்திருக்கிறோம். இஹ்லாஸா மதரசாவுக்கு வாங்க, சம்பளம் அதாவதுங்க
அல்லாஹு தாலா நான் முதல் மாசம் சம்பளம் வாங்கும்போது எனக்கு 3000 ரூபாய் சம்பளம். 3000 ரூபாய் சம்பளம். 18 வருஷம் ஒரு பள்ளிவாசல்ல பணி செய்யும்போது 15000 ரூபாய் சம்பளம். கடைசியில 15000 ரூபாய் சம்பளம். ஆனா அல்லாஹு தாலா ஒரு 3 சென்ட் இடத்துல வீடு கட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையில் ஒரு பரக்கத்தை கொடுத்தான். எந்த குறையும் எனக்கு இல்லைங்க. பரக்கத்துக்கு உதாரணமே ஆலிம்களும் ஆலிமாக்களும் தான். கம்மியான சம்பளம் தாங்க. அல்லாஹ் எந்த குறையும் நமக்கு என்ன செய்ய மாட்டான், வைக்கவே மாட்டான். அதனால சம்பளம் பெருசு இல்லைங்க. நாம் அல்லாஹுக்காண்டி பணி செய்கின்ற போது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். எனவே இஹ்லாசோட பணி செய்யுங்க. அதே மாதிரி நான் ஆலிமா அப்படிங்கிற அகம்பாவம் ஆணவம் இதெல்லாம் இல்லாம பணிவோடு நடந்து பிள்ளைகளிடத்திலே அன்போடு கருணையோடு பழகி அக்கறையோடு அந்த பாடங்களை சொல்லி கொடுத்து அந்த ஆசிரியை பணி என்பது அது அரும்படி, அது ஒரு சிறப்பான பணி. அதை நம்ம ரொம்ப கரெக்டா இருப்போம் என்கின்ற உணர்வோடு மிகச் சரியான நேரத்திற்கு வந்து நம்முடைய கடமைகளை ஆற்றுகின்ற போது நாம மிகப்பெரிய உயர்விற்கு இந்த சமூகத்தை கொண்டு செல்லலாம் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.